ஓம் ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலாக வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். காஸ்மோ யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது காஸ்மோ யூனியர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ வருஷ சித்திரை தமிழ் புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாசம் முதல் தேதி முதலாம் நாள். இன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி காலை 8:40 சித்திரை வருஷம் பிறக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்கப்படி காலை 9:32 பிறக்கின்றது. இன்று இரவு 9:55 வரை துவாதசி திதியும் அதன் பின்னர் திரையோதசி திதியும் உள்ளது. இன்று மதியம் 1:42 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்த பண்ணினா எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினச்சி சில காரியங்களில் இறங்குவீங்க. நிச்சயமாக ஆண்டவனின் அருளால் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இஎம்ஐ கட்டுவதற்கு நல்ல வழி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்ற மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, நடைபாதை வியாபாரிகள், ஸ்நாக்ஸ் சம்மந்தமான கடை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, ஸ்வீட்ஸ் ஸ்டால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். தம்பதிகள் இடையே நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக அமையும். வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல செய்தி உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, செல்வாக்கு கொடுக்கின்ற நாள். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அதே மாதிரி லா சம்பந்தப்பட்ட சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். அரசு வழியில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பூசம் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகள்ல கவனம் தேவை. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உத்தியோகத்திலே பொறுமை தேவை. சில பேருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். நல்லதுக்கேன்னு பாசிட்டிவா எடுத்துக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அது மாதிரி வேலை மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாம நான் உண்டு என் வேலையில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, சிறப்பான நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு கான்ட்ராக்டோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் இருக்கு. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா 100% நடக்கும். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள், டாக்டராக இருக்கிறவங்க, சர்ஜனாக இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நாளைக்கு படிக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாளா இருக்கும். சனி மட்டும் உங்களுக்கு அவ்வளவு விசேஷமாக இல்லை. மற்ற கிரகங்கள் கொஞ்சம் அனுகூலமா இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். புது உறவுகள் கிடைக்கும். நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. வேலையில மட்டும் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் சில விஷயங்களுக்காக. சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. சகோதர வழியில் நன்மை உண்டு. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது புது நட்புகள் கிடைக்கும். சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரத்துல புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும்.
புரோக்கராக இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்க, கன்சல்டண்டாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, சுப விரயங்கள் கூடும் நாள். ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும், அதை சுப விரயமா மாத்திக்கங்க. ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம். பிசினஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்யறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வீங்க. எத்தனை வருஷம் தான் வாடகை வீட்டில் இருக்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு, ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. பிசினஸை பொறுத்தவரையில் கடன் விஷயத்துல கவனமா இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா மாணவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். இந்த காலேஜில், யூனிவர்சிட்டியில், இல்லை இந்த கோர்ஸ் படிக்கணும், இல்லை இந்த ஊரில் போய் படிக்கணும், இந்த கண்ட்ரியில் படிக்கணும்லாம் சில பேர் எய்ம் வச்சுருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும். ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு அனுகூலமான நாள். அரசியல்வாதிகளுக்கு இருந்த சில சங்கடங்கள் விலகும். ஜாப், வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட், ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, டெலிகாலராக இருக்கிறவங்க, கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்பப்ப மனசுல ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். சில நேரத்துல தேவையில்லாத ஆசைகள் வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை, பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில பேருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான கம்பெனி வச்சிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், டிராவல் அண்ட் டூரிசம் வச்சிருக்கிறவங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. குங்குமத்தால, குறிப்பா தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனம் ராசி என்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப 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 கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்கிறவர்கள், ஃபேஷன் பொட்டிக் வச்சிருக்கிறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அடகு கடை, நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாய் வார்த்தைகளில். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த இடமாற்றம், எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
நன்றி, வணக்கம்.